ஹலோ. பாரதிங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. நீங்க எந்த ஏரியாங்க பாரதி? நீங்க எந்த ஏரியாங்க? நான் வந்து பட்ரோடுங்க, பரங்கிமலை. பரங்கிமலை. நான் வந்துட்டு ஆ பெரம்பூருங்க. சொல்லுங்க. பெரம்பூருங்களா? ஆமா, ஆ சொல்லுங்க. உங்களுக்கு திருமாமலை என்ன வன்மம் உங்களுக்கு? எனக்கு என்ன வன்மம்? சொல்லுங்க. எனக்கு இல்ல, எந்த நீங்க வன்மமும் தொடர்ந்து இல்லையே. வீடியோ போடுறீங்க. தொடர்ந்து ஓகே. ஒரே தலைவரை பத்தி தாக்குதல் அதிகமாவும் இருக்குது, என்ன தாக்குதல் வந்துச்சு? அவதூறாவும் இருக்குது. சரி, ஓகே. அது ஏன் தாக்குதல். உங்களுக்கு? ஓகே, ஒரு நிமிஷம் பேசிட்டீங்களா? ம், அவதூறுனா இல்லாத ம். விஷயத்த பரப்புறதுக்கு பேரு அவதூறு. ஆமா, நான் என்ன இல்லாத விஷயத்த பரப்புனேன், அதை நீங்க கொஞ்சம் பேசுறது எனக்கு சொல்லுங்க. எல்லாமே இல்லாததுதான். இது எப்படி இருக்குன்னா, ஆ இப்போ இப்போ நான் வந்துட்டு நானே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா நான் வந்துட்டு நீங்க நல்லவர்ன்பீங்க, நீங்க ஆ கெட்டவர் நான் சொல்லுவேன். எப்ப ஆ எதுக்குப்பா எனக்கு சம்பந்தம் இல்லாம கெட்டவர்னு வந்து நீ சொல்ற அப்படின்னா, இல்ல நீ பண்றது எல்லாமே கெட்டவர்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இரிட்டேட் ஆகுமோ அதே ஆ மாதிரிதான் எனக்குமே இருக்கு. நான் ம். என்ன விஷயம் அவதூறு பரப்புறோம் பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. நிறைய விஷயம் இல்ல, நீங்க பண்ணிட்டு இருந்தேன். அவரை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவரு அவரை பத்தி ஏன் நான் பேசக்கூடாது அதை பத்தி இல்ல, சொல்லுங்க. நீங்க இல்ல அவரை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து அவரு பாதிக்கப்படுறேன், நாங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க இதனாலதான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லணும்ல. அதை சொல்ல வந்து என்னைய கேள்வி கேட்டா எப்படி? நான் இப்போ கேட்கிற அவர் அவர் கேள்விக்கு பதில் அவர் சொல்லுங்க வந்துட்டு first. இப்போ அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. இப்ப அரசியல் அரசியல் கட்சி கட்சி தலைவர் தான், அப்போ பொதுத்தளத்துல தானே இருக்காரு. பொதுதளத்துல தான் இருக்காரு. அப்ப அதுதான் அவர் பொதுத்த என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க, என்ன அது சொல்லுங்க. இப்போ இப்ப நான் சரி, பேசுறேன் ஓகே. உங்களோட. இப்போ அதுதான் சொல்றேனே, நான் ஆ, வந்துட்டு அவர் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணேன், என்னெல்லாம் அவதூறு பரப்புன்னு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொன்னீங்க. என்ன அவதூறு ஆ, பரப்புனேன்? அதே மாதிரி நான் இது வரைக்கும் 300 சில்லற வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆ, 300 சில்லற வீடியோஸ்ல எத்தனை வீடியோ நான் திரும்ப பத்தி போட்டிருக்கேன்? ஆ. ஏதாச்சும் கவுண்ட் இருக்கா உங்ககிட்ட? நான் கிட்டத்தட்ட வந்துட்டு நான் உங்கள்ட்ட வந்து ஒரு 30 வீடியோ வரைக்கும் பாத்துருக்கேங்க. 30 வீடியோவா? 30 ஆ, வீடியோவா பேசியிருக்க மாட்டேனே. 30 வீடியோ திரும்ப பத்தி பேசுறதுக்கு வருது இல்லையே. ஆ. அவ்வளவு பேசியிருக்க மாட்டேனே. ஒரு மோரார்லஸ் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு ஒரு டைம் அந்த லேண்ட் கிராபிங் பண்ணதை பத்தி பேசியிருப்பேன். அப்புறம் ஆ. பெஹல்காம் பத்தி பேசியிருப்பேன். சரி, அப்புறம் அப்ப அப்படி பேசுற நீங்க, உங்க ம், ஒரு 700 கோடி ரூபாய் வந்து கொள்ளை அடிச்சவனோட உங்க தலைவர் வந்துட்டு போட்டோ எடுத்திருக்காருல அண்ணாமலை, அதை யாரு பத்தி பேச வேண்டியதுதானே? யாரு 700 கோடி ரூபாய் கொண்டடிச்சாருங்க? ஆ? வின் டிவி யாரு? ஓனர் யாரு தெரியுமா உனக்கு? ஓகே, வின் டிவி ஓனரு தேவநாதன் யாதவ். தேவநாதன் வந்து 700 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிருக்காரு, அதை பத்தி உங்க தலைவரோட போட்டோ எடுத்திருக்காரு, அதை பத்தி பேசு. ஓகே, ஏன், நீ நல்ல சூப்பர். ஆம்பளை தானே? நான் நல்லா அதை பத்தி பேசு. நீங்க கத்த போறீங்களா பேச போறீங்களா? என்ன இப்ப கத்த போறீங்களா? நீ என்ன அவதூறாக பேசுனா எப்படி? பின்ன இப்ப நீ இந்த நீங்க இதுக்கு ஓகே, கேடி ஒரே ராகவன் நிமிஷம் இருங்க. வந்து நாளை காலை விரிச்சுக்கிட்டு எடுத்தாரு படம், ஒரே அதை நிமிஷம். பத்தி பேசு. பேசியாச்சா? இப்ப நான் பதில் பிஜேபி தானே சொல்லுங்க. அவரு? யாரு? நான் பேசி ஆ, முடிச்சுட்டேன். இப்போ ஆ, தேவநாதன் யாதவ் வந்துட்டு அவர் ஆ. தனியா கட்சி வச்சிருக்காரு. கட்சி அவரு வச்சிருக்காரு. ஆனா அவர் கொள்ளை அடிச்சாரா இல்லையா? ஒரே நிமிஷம் இருங்க மேன். அவர் தான் இப்ப ஜெயில இல்ல, அவர் இருக்காருல்ல மேன். கொள்ளடிச்சாரா இல்லையா? நீ வந்து மேம் அவர் எல்லாத்துக்கும் அவர் தான் பேசாத. ஜெயில நான் இருக்காரு. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பாஸ் கொள்ளடிச்சாரா ஒரே இல்லையா? நிமிஷம். ஒரே பாஸ் பொதுமக்கள் தானே கொள்ளடிச்சாரு. ஒரே அவரை பத்தி பாஸ் பேசுறது உனக்கு தெம்பு அவருக்கு தைரியம் இருந்தா? அண்ணாமலை டிஃபென்ஸ் பண்ண ஒரு அப்போ ஆ. இவன் அந்த சைதை சாதிக்கா ஒருத்தன் திமுகல வந்துட்டு சைதை திமுக சாதிக்கா. பூதிக்க அந்த கதை எனக்கு ஐயோ, இருக்கு. திமுக நீ ஏன் இல்லையா? கதையை பத்தி பேசு. உங்களுதான் ஐயா. உன் தலைவர் வந்து போட்டோ எடுத்திருக்காரு, நீனே போட்டிருக்க அந்த போட்டோ இதுல சமூக வலைதளத்துல இருக்குது. அதனால நான் பார்த்து கேட்கிறேன், இது மாதிரி இருக்குது. நீ உடனே திமுகவுக்கு போனீங்கன்னா திமுக என்ன இருக்குது? ஐயோ, நீ இன்னும் இதுப்பா, என் தலைவர் ஒரே பத்தி நிமிஷம் பேசுனா இருயா. அவன்கிட்ட கேள்வி கேட்கிறேன். ஐயோ, இரியா இரியா. நீ திமுக என்ன பேசுனா அவன்கிட்ட நீ அதை பத்தி ஐயோ, பேசு. ஜாஃபர் சாதிக் தம்பி உங்க கட்சியில தானே இருந்தா? ஆ? ஜாஃபர் சாதிக் அந்த கொக்கைனை இதெல்லாம் கடத்தி ஒருத்த அப்கான்ல இருந்தாலும் திமுக அவனோட தம்பி உங்க கட்சியில தானே இருந்த? யாரு? ஜாஃபர் சாதிக்கோட தம்பி, அது தெரியுமா உனக்கு? இப்ப நீனும் உங்க அப்பா இருக்கிறீங்கன்னா, உங்க அப்பா ஒரு கட்சியில இருந்தாலும் நீ ஒரு கட்சியில இருந்தா உங்க அப்பா ஜாஃபர் சாதிக் ஒரு தம்பி அக்யூஸ், அது தெரியுமா? இல்ல, உங்ககிட்ட வருமா? இப்போ உங்க அப்பா ஒரு தப்பு செஞ்சிடறாரு, இல்ல நீ ஒரு தப்பு செஞ்சிடற, உங்க அப்பா போய் கேட்பாங்களா? அப்புறம் எப்படியா தேவராஜ தப்பு சொன்னதுக்கு அண்ணாமலை நடை போய் எப்படியா கேட்க முடியும்? இப்ப நீ அப்ப தலைவர் பேசுறது, தலைவர் வந்து நீ எப்படி சொல்லுவ? அண்ணாமலை கிட்ட போய் கேட்க முடியும்? யாரு நீ? உங்களுக்கு ஒரு அது போக தெளிவு சொல்லிட்டா தேவநாதன். இப்ப ஒரே இப்ப நீ வந்துட்டு என்ன சொன்ன? தேவநாதன் யாதவும் அண்ணாமலையானும் போட்டோ எடுத்தாங்க. இப்ப தேவநாதன் யாதவ் வந்துட்டு சீட்டிங் கேஸ் இப்ப அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறாரு. கரெக்டா? யாரு உள்ள இருக்குது? ஜாமீன் கொடுத்துருக்காங்க தெரியுமா உனக்கு? ஐயோ, கேஸ் தான் ஜாமீன் வரலையா? அது வந்து நீ கோர்ட்ல போய் பேசு. புரிஞ்சுக்க. இப்போ உள்ள இருக்காருங்கறியா? அதே தெரியல உனக்கு? ஐயோ, அவர் அரெஸ்ட் ஆகி உள்ள ஜாமீன் வந்து எல்லாமே நான் பாத்துட்டு இருப்பேன். அவர் கேஸ் பத்தி சொல்றேன். எல்லாமே பாத்துட்டு தான் பேசணும். ஓ, ஓகே ஓகே சாமி, ஓகே சாமி, நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் சாமி, மன்னிச்சிருங்க சாமி. அடுத்து நான் பேசி முடிச்சிடறேன். இப்ப தேவநாதன் யாதவ் அவர் தனி கட்சிக்காரரு. ஓகே,
அண்ணாமலை என்ன பிஜேபி காரரு போட்டோ எடுத்ததுக்கே நீ இவ்வளவு குதிச்சு குதிக்கிறீங்க. இப்போ இதை இப்போ நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன், எங்க தலைவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா நான் பேசி முடிச்சேன். இப்போ நீ தான் அந்த கேள்வி கேட்ட. இப்போ நான் அதுக்கு பதிலுக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறேன் சொல்லிட்டேன். அவர் சீட்டிங் பண்ணாரு, அவர் மேல கேஸ் இருக்கு, அதனால நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருந்து கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. அது ஒரு பக்கம் வை. இப்போ அவருக்கும் எங்க கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஏன்னா அவர் வேற கட்சி. சரி, இப்போ ஒரு பிஜேபி கார் ஒருத்தர் வந்து பேசி முடிச்சிடறேன். நான் பேசவே கூடாது. நீ பேசுறதுக்குன்னா நீ தனியா வீடியோ எடுத்து போடு. நீங்க தான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. நான் ரெக்கார்ட் கூட பண்ணல, சும்மா ரெக்கார்ட் பண்ணுவேன்னா உன்ன மாதிரி வந்து தற்கொலை கிடையாது. நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு நீ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வாய்ஸ் நோட் வாய்ஸ் நோட்ல நீ என்ன அனுப்புன வெட்டிடுவேன் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்புறாது. உன்ன என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. காட்டா என்னத்த வெட்டிடுவேன்? புரியுதா? நீ எப்ப முடிச்சீங்க? நான் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் இப்ப எத்தனையோ பேரை பாத்துட்டு தான் வந்து எத்தனை பேரை பாத்தீங்க? சரி, ஓகே. இப்ப நான் அடுத்த கேள்வி முடிச்சிடுறேன். இப்போ ஜாஃபர் சாதிக்கோட தம்பி அவனும் அந்த போதைப் பொருள் கடத்தல்ல ஒரு முக்கியமான ஆளு. அவனுமே அப்கான்ல இருந்தான். ஜாஃபர் சாதிக் எப்படி திமுகல இருந்துகிட்டு அந்த கொக்கைன் இதெல்லாம் கடத்தினானோ அதே போலதான் அவன் தம்பி உங்க கட்சியில இருந்தான். புரிஞ்சுக்கிட்டியா? அப்போ திருட்டு பையில எதுக்கு உங்க கட்சியில வச்சிருந்தீங்க? கேள்வி கேட்கட்டா? இது தேவநாதன் யாதவுக்கும் இதுக்கும் முடிஞ்சிருச்சு. ஜாஃபர் சாதிக்கோட தம்பி அவன் என் கட்சியில இருந்தவன் திருட்டு பையலா? ஆமா, அவன் தம்பி உங்க கட்சியில தான் இருந்தான். ஏய், கேனத்தனமா பேச. எனக்கும் அவருக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம்? போட்டோ எடுத்ததுனால சம்பந்தம் ஜாஃபர் சாதிக் தம்பி விசிகால பொறுப்புல இருந்தவன். போய் ப்ளீஸ் செக் பண்ணி பாரு. தப்புன்னா லேட்டஸ்டா ஒருத்தர் வந்துட்டு வேலை வாங்கி தரேன்னு பிஜேபியோட பொறுப்பாளர் சினிமாவில பட வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பாலியல் வழக்குல மாட்டிருக்கானா? அவனை பத்தி பேச முடியுமா உன்னால? யாரு பேரு? யார் பேரு? நான் அனுப்புறேன், அனுப்புறேன், எல்லாமே அனுப்புறேன். டீட்ல அனுப்புங்க, நான் பேசுறேன். நீங்க கண்டிப்பா டீட்ல அனுப்புங்க, நான் பேசுறேன். ஏன்னா பேசலன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். அது வேற மாதிரினா எப்படி ஆகும்? அதையும் நீ சொல்லிடுறேன். இப்ப நான் பேசுறேன், நான் பேசுறேன்னு சொல்லிட்டேன். நான் வீட்டுல அமைச்சுங்க, நான் பேசுறேன்னு முடிச்சிட்டேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? வேற மாதிரி ஆயிருந்தா என்ன மிரட்டுறது? அப்போ பிஜேபியில வந்துட்டு யார் யார் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? சொல்லுங்கப்பா. அந்த வீடியோ நீ பார்க்க மாட்டியா? மத்த வீடியோ மட்டும் பாப்பா, அதுக்கு பதில் போடுவேன். அப்போ இப்ப சொல்றேன், உங்களை பத்தி என்ன அவதூறு பரப்பன? அதுக்கு நாலு அவதூறு பேர் சொல்லு. என்ன பேசியிருந்த? என்ன பேசியிருந்த? ராஜீவ் காந்தி விஷயத்துல என்ன பேசியிருந்தேன்? ராஜீவ் காந்தி விஷயத்துல கோர்ட் என்ன சொல்லிருக்கு? ராஜீவ் காந்தி ஃபர்ஸ்ட் வழக்கறிஞரா? பார் கவுன்சில் மெம்பர். ராஜீவ் காந்தி ஃபர்ஸ்ட் வழக்கறிஞரா? ஆமா, கண்டிப்பா வழக்கறிஞர். எந்த விதத்துல நீ வழக்கறிஞருங்கிற? ஒரு பாலியல் குற்றவாளி ஆலந்தூர் கோர்ட்ல அவன் வந்துட்டு பார் கவுன்சில் தடை செய்யப்பட்டவன். அவன் எப்படி நீ வந்து தடை செஞ்சிருக்காங்களா? அவரை பார் கவுன்சில் தடை செஞ்சிருக்காங்களா? அவர் வழக்கறிஞரா? போய் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது, வக்கீல் தொழில் இந்தியா முழுவதும். சரி, ஓகே. அதனால அவர் அடிச்சீங்களா? சொல்லுவேன். சரி, அவர் அப்பா அடிப்பீங்க. சரி, அப்ப அவர் அடிப்பீங்க. ஐயோ, இப்ப எனக்கு என்ன தகுதி வேணும்? நீ என்ன பண்ற? நீ எனக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு எங்க போன்ல பண்ணி பேசுறதுக்கு? அது உனக்கு என்ன தகுதி போட்டுனாதான் நான் உன்கிட்ட பேசுறேன். அப்ப உனக்கு குவாலிஃபிகேஷன் என்ன மேம்? நான் அனுப்புவேன், எல்லா வீடியோ எடுத்து மொத்தமா அனுப்புவா. பிஜேபி அனுப்பு மேன், அனுப்பு மேன், சீரியஸா அனுப்பு மேன், அனுப்பு மேன். நீ வந்து அவதூறு எல்லாம் வந்து அவன்கிட்ட பேசிருக்கிற தலைவரை பத்தி வந்து ஒரு தவறான வார்த்தையை சொல்லி சொல்ற. என்ன தவறான வார்த்தை சொன்ன? அவரு சொன்ன மாதிரி வாய் தவறி வந்துச்சுங்கிற. ஆமா மேம், இப்ப என்ன சொல்றேன்னா இந்து வந்து புக்க நீ படிச்சிருக்கியாடா? சமஸ்கிருத உள்ள புக்க, என்ன புக் வச்சிருக்கிற புக்கெல்லாம் நீ படிச்சிருக்கியா? என்ன புக்? எந்த புக்கா இருந்தாலும் இந்து மதத்துல புக் படிச்சிருக்கியா? என்ன புக்யா? பகவத்கீதையா? என்னன்னு சொல்லு. எல்லாம் வந்து அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு. ஐயோ, எந்த புக்யா? புக் பேர் சொல்லியா? புக்னா நீ சமஸ்கிருதம் சொல்லிட்ட. என்ன புக் பேர் சொல்லு. எந்த புக்? எந்த புக்குமே படிச்சது இல்லையா? ஐயோ, பேரியா? எந்த புக்குன்னு சொன்னாதான் நான் சொல்ல முடியும். பகவத்கீதை என் வீட்டுல இருக்கு. எங்க அப்பா படிச்சு சொல்லுவாரு எனக்கு. பகவத்கீதை என் வீட்டுல இருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் எங்க வீட்டுல இருக்கு. நான் எல்கேஜி படிக்கும் போதுல இருந்து அந்த புக் என் வீட்டுல இருக்கு. கம்பராமாயணம் என் வீட்டுல இருக்கு. அப்புறம் வந்துட்டு எங்க அப்பா நிறைய புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நான் பாதி என்னன்னு தெரியாது. மனு படிச்சிருக்கா? மனுனா என்னது? ஃபர்ஸ்ட் சொல்லு. மனுனா யாரு முதல்ல? மனுனா யாரு? அப்ப அதெல்லாம் தெரியாம நீ சொல்லு. உனக்கு மனு நூல்ன்றது சொல்லிட்டா? இந்து மதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கு. தெளிவா சொல்லிடுறேன். ராம யாரு?
ராம யாரு ராவண யாரு? நீ தமிழன் தானே நீ? ஆமா. ராமனை வந்து ஒரு பிராமண, ராமர் வந்துட்டு சத்திரியன். என்ன சத்திரியன்? சத்திரியனா அவர் வந்துட்டு சத்திரியனா சொல்லுவாங்க. என்ன சத்திரியன் சொல்லுவாங்க? சத்திரிய குலத்துல தான் பிறந்தாரு இவரு, பிராமண குலத்துல பிறந்தவரு இவரு. எப்படி பிறந்தாங்க சத்திரியர்கள்? எப்படி பிறந்தாங்க? யாரு? கௌசல்யாக்கும் தசரதனுக்கும் பிறந்தா. அப்படி உனக்கு என்ன சொல்லணும்? உனக்கு என்ன சொல்ல வர? நீ ஏதாவது சொல்லு. இல்ல நீ வந்து படிச்சியா படிக்கலையா, யாராவது கதை சொன்னதை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. நீ படிச்சியா சொல்லு, நீ சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீ சொல்லு. இப்ப நீ கேட்ட கேள்வி யாருக்கு பிறந்தாரு என்ன? கௌசல்யாருக்கும் தசரதருக்கும் பிறந்தவர் ராமர்ன்ட்டேன். இப்ப நீங்க சொல்லு தம்பி. அதாவது ராமலீலான்னு கொண்டாடுறான், ராவணனை வச்சு அங்க கொளுத்துறான். ஓகே. வடநாட்டுக்காரன். அதை பத்தி உன்னால பேச முடியுமா? வீடியோ போட முடியுமா? எப்படி வந்து பண்ணு அது மாதிரி பண்றீங்க? ஒரே நிமிஷம். பைத்தியமே இப்போ மெண்டல் கூதி. நான் உன்கிட்ட எவ்வளவு மரியாதையா பேசுறேன். மரியாதையா பேசுறேன். யார்கிட்டயாவது அந்த விளையாட்டுலாம் வச்சுக்க. என்ன ஒருத்தன் அட்ரஸ் ஏன்னா மாத்தி மாத்தி சொல்லுவான். எவனா போன் பண்ணுவான் உனக்கு. நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன். நீ என்ன அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? என்ன அட்ரஸ் கொடுத்த சொல்லு. நான் வந்துட்டு சென்னையில என் வீடு அட்ரஸ் கொடுத்தேன், ஊர்ல என் ஊர் அட்ரஸ் கொடுத்தேன். இதை தவிர்த்து வேற என்ன அட்ரஸ் கொடுத்தேன்? ஏண்டா அப்புறம் வந்துட்டு நான் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தேன், இந்த தியேட்டர்ல படம் பாக்குறேன்னு சொல்றேன். நானு இப்ப நான் எங்க இருக்கேன்னு கேட்டா, நான் இப்போ நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பியா 24/7? வேலை விஷயமா வெளியில போவியா? நீ வேலை விஷயமா போனா வேலை விஷயம் போன இடத்துல சொல்லுவியா நான் அங்க இருக்கிறேன்னு? ஆமா. இப்போ நீ பாட்டுக்கு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம மரியாதை தானே பேசியிருந்தேன். இல்ல இப்போ ராமலீலான்ற அவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்க. நீ இன்னைக்கு இப்போ நீ போன்ல மரியாதையா பேசுற. எனக்கு நீ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் நோட் எத்தனை வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்க? அதெல்லாம் நீ வந்து போட்டிருந்த வீடியோ எல்லாம் அப்படி பார்த்து அப்போ நீ என்ன மரியாதையா பேசுறியா? ஒரு தலைவரை பத்தி நேசிக்கிற உண்மையா நேசிக்கிறவனுக்கு சரி ஓகே ஆனா பேசக்கூடாதுன்னு சொல்லி தலைவர் ரொம்ப நாள் நான் வந்து அதை கட்டுப்படுத்திட்டே நம்ம வீடியோ பார்க்க. சரி ஓகே. அடுத்து இப்ப சொல்லிட்டேன். நீ வந்துட்டு எங்க கட்சியை பத்தி பேசுற கூப்பிட்டியா, உங்க கட்சியை பத்தி நான் தப்பா பேசுனதுக்கு நான் எங்க கேட்கற கூப்பிட்டியா? இப்ப வரைக்கும் நீ ராமலீலான்ற வீடியோ போட்டது நீதான். ஆமா இப்ப அத பத்தி கேளு. வீடியோ போட்டது நீதான். என்ன வீடியோ போட்டேன்னு கேக்குறேன். வேங்க வயலை பத்தி நீ பேசுறியா? வேங்க வயலை பத்தி அவருக்கு மட்டும் தான் பேசணுமா? அவர் மட்டும் தான் போகணுமா? வேங்க வயலை பத்தி இப்போ நான் சொல்லிட்டா வேங்க வயலை பத்தி பேசி இல்லப்பா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. வேங்க வயலை பத்தி அவர் மட்டும் தான் பேசணுமா? தமிழ்நாட்டுல பேசிருக்காங்க, பிஜேபில இருக்கிறவங்க பேசிட்டாங்க. யார் பேசிருக்கா? போராட்டம் இறங்கி அண்ணாமலை பேசிருக்காரு. மறைச்சிருக்கியா? அந்த மக்களுக்கு போய் நின்னு இருக்கியா? அந்த இடத்துல அண்ணாமலை பேசிருக்காரு பாரு, கொஞ்சம் செக் பண்ணி பாரு. சும்மா பேட்டியில கொடுத்துட்டு போறதா? ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு? ஸ்டாலின் விடு. ஆட்சி நடக்குது, அவங்க ஆட்சி எதிர்த்து நாங்க தான் அங்க போராட்டம் பண்ணோம். நாங்க தான் போய் தெருவில். சரி ஓகேப்பா. சரி ஓகே. சும்மா கொடி பிடிச்சு போராடுறதுனால மட்டும் இது வராது. இல்ல ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் அதை சொல்ல, நீ அங்க போய் களத்துல இன்னும் போராடி இருக்கீங்களா இது வரைக்கும்? ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிட்டேன். இப்போ உங்க தலைவரை பத்தி நீ என்னால அவதூறு பரப்புன, எதெல்லாம் தப்புன்னு எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணு. நான் வேங்க வயலுக்கு திருமாவளவன் போயோ இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா வேங்க வயலை பத்தி திருமாவளவன் பேசியிருக்கிறாரு, அவரு அதை போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால வேங்க வயலுக்கு என்னன்னு கேக்குறேன். அவர் வந்து ஒரு தலித்துங்கிறதுனால வந்து இந்த சாதி வன்மத்துல ஒரு சமயம் பேசுறியா? ஓஹோ பாத்தீங்களா, நீங்க தான் கடைசி ஜாதியில போயிட்டு பேசுறீங்கன்னு கேக்குறேன். அப்படி பார்த்தா நீ எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டு பேசுறாங்க. அண்ணன் பசுபதி பாண்டியன் பேசுறாரு, அவருக்கு வீடியோ போட்டு அவர்கிட்ட பேசுறியா? பசுபதி பாண்டியன் செத்து போயிட்டாரியா? பசுபதி பாண்டியன் செத்து போயிட்டாரியா? ஹலோ மேன், பசுபதி பாண்டியன் செத்து போயிட்டாரு. பசும்பொன் பாண்டியன் நீ சொல்றது ஜான் பாண்டியன் கரெக்டா? பசும்பொன் பாண்டியன். பசும்பொன் பாண்டியன் யாரு? யாரு? மதுரையில. ஆனா இந்த ஒரு லூஸ் ஒருத்தன் ஏடிஎம்கேல இருந்து வெளியில வந்துட்டு லப லபனம் கத்திட்டு இருப்பானே, அந்த லூசா? இதுதான் இதுலயே தெரிஞ்சிச்சா? பாலியல் வழக்குல 3/4 வயசு பாலியல் வழக்குல மாட்டோம் தான் பிஜேபி. பேசாத
வீடியோவா போட்டு காலி பண்ணுன்னு அண்ணாமலை சொந்த கட்சிக்கார நீ அந்த தகவலாம் என்கிட்ட சொல்லாத. நீ அப்ப எதுவுமே தெரியாம ஏன் பேசுறீங்க? சாதிக்கு மட்டும்தான் இருக்கான கட்சியில. இப்போ அப்புறம் ஒன்னு சொல்லிட்டா, போரூர் இருக்குல்ல, போரூர் எனக்கு அதுக்குதான் வந்து நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைக்கிறேன். போரூர்ல உங்க கட்சிக்காரன் இன்னொருத்தவங்களோட நிலத்துல போயிட்டு கட்சி ஆபீஸ் போட்டிருக்கேன். எங்க போரூர்ல? ஆலந்தூர் தொகுதியில. ஓகேவா? நியூஸ் ஆலந்தூர் தொகுதியில. ஆலந்தூர் தொகுதியில. ஓகேவா? ஆலந்தூர் தொகுதி. அது என்ன மேட்டர்னு தெரியுமா உனக்கு? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேனே. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க இடம் சொல்லி லீஸ் போட்டு அதுக்கப்புறம் போய் அங்க போன பிறகு தெரிஞ்ச பிறகு திரும்பி எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நாங்க அவங்க பேசி, ஏப்பா இன்னொருத்தவங்க இடம் நீ லீஸ் போட்டிருக்காங்க, அது அவங்க இடம் கிடையாது, உண்மையிலேயே அவங்க இடம் கிடையாது, அதை காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி காலி பண்ணிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? ஓ அப்படியா? அது தெரியுமா? அந்த இதுக்கு அந்த பொம்பளை பாவம் வந்துட்டு பகுதியில இருக்கிறேன், எனக்கு தெரியும். அந்த கட்சியாளருக்கு காலி ஆயிடுச்சாங்க. காலி ஆயிடுச்சு, அது தெரியுமா? சரி, அந்த போட்டோ எடுத்து அனுப்புங்க. அது தெரியாம எப்படி வீடியோ போட்டீங்க? எத்தனை நாள் கழிச்சு காலி பண்ணாங்க? 3 நாள்ல. நான் ஸ்பாட்ல அன்னைக்கே போட்டேன் நானு. அப்புறம் 3 நாள் கழிச்சு காலி பண்ணிருக்கேன். சரி, அதான்ப்பா அடுத்து அனுப்புங்க. இப்போ நான் உங்க தலைவரை பத்தி என்னெல்லாம் விமர்சனம் பண்ணேன்னு சொல்லுங்க. கடைசி வரைக்கும் உங்க தலைவர் பத்தி என்ன, உங்க தலைவரை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கேன். இப்போ எங்க கட்சி பத்தி நீங்க விமர்சனம் பண்றீங்க. ஒண்ணு பேசிருக்கிறேன், நான் கொச்சையாவும் பேசிருக்கேன், இல்லன்னு சொல்ல. மற்றவங்க யாராவது போன் பண்ணாங்க, நான் போன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து வேற உன்னை தவிர யாருக்கும் அந்த அளவுக்கு அசிங்கமாலாம் பேசுனதே கிடையாது. தலைவரை பத்தி இது வரைக்கும் நான் வந்து தவறா நான் பேசி வீடியோ போட்டிருக்கேனா? போடுங்க. இல்ல போட்டிருக்கேன் நான் எதுவுமே கிடையாது. தலைவர் வேற, தொண்டர்கள் விவாதம் பண்ணிக்கலாம், அது வேற. ஆனா ஒரு தலைவரை வந்து அவன் நல்லவனை கேட்டவன அவனை வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. அதனால தலைவர் வந்து எங்களுக்கு அப்படி சொல்லி தரல. புரியுதா? ஓகே, உங்க கட்சியில தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண கூட சொல்லி கொடுத்திருக்காங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நான் சொன்னதை எங்களுக்கு அப்படியே திருப்பி சொல்றீங்களா? ஓகே, சூப்பருங்க, சூப்பருங்க. பதிவு ஆகணுங்கிறதுக்காக பதிவு பண்றியா? ஆமாங்க, அதான் சொல்லிட்டேனே. நான் பேசணும்னா வாயை திறந்தா வண்டியா வரும். இப்போ வண்டியா பேசுறது மீன்ஸ் என்னன்னா, போன்ல யாரும் கட்ட வார்த்தை பேசலாம். என்னத்த போன்? நீ அப்ப சொல்லு, எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுவா இடத்துல சந்திக்கலாமா? டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க சொல்லு ராஜா, நீங்க சொல்லு ராஜா. டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க மேம். இல்ல நீங்களே சொல்ற ராஜா. பொதுவா எனக்கு அத சொல்றேன். ஏனா இப்ப அத சொல்றேன். நான் ஐயோ நேம் சொல்லிட்டா நீங்க தான் சண்டைக்கு வரன்றீங்க. நான் யாருக்கு மேல சண்டைக்கு போறேன்னு விரும்பல. வர சொல்லி அவர் வந்து எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அந்த மக்களுக்காக. சரி, ஓகே ஓகேப்பா. நீங்க சென்னை தானப்பா? நீங்க சென்னை தானே? நான் சென்னை தான். ஓகே, அத வந்து ஓகே சென்னை, ஓகேவா? சென்னை மாவட்டத்துல இருக்கீங்க. சென்னை மாவட்டமா செங்கல்பட்டு மாவட்டமான்னு தெரியல நீங்க இருக்கிற அது எக்ஸாக்டா தெரியலன்னு தானே சொன்னேன். அதான் சொன்னேன், செங்கல்பட்டு மாவட்டம் தானே. இப்போ சென்னை பேஸ்ட். ஓகே, இப்போ சென்னையில 2 தொகுதி தனி தொகுதிங்க. திருவிக நகர் 1, எக்மோர் 1ங்க. ஏன் இங்கெல்லாம் வந்துட்டு சென்னைக்குள்ள இப்போ ஒன்னே கேக்குறேன், பாமகக்கு சென்னையில சீட் கொடுக்குறாங்க. பாமகவும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாமகவும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக பேசக்கூடிய கட்சின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் ஒரு ஜாதி கட்சின்னு சிலர் சொல்றாங்க. இப்போ பாமகக்கு சென்னையில சீட் தரவங்க ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு சென்னையில சீட்டை தர பண்ணிடுறாங்க? ஏன் திருவிக நகர், நான் புது தொகுதியில கூட கேட்கல, திருவிக நகர் தொகுதியிலையும் எக்மோர் தொகுதியிலையும் விசிகாக்கு இந்த திமுக கூட்டணியில 2026ல கொடுப்பாங்களா? ஏன்னா உங்க கட்சியை விட காங்கிரஸுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் பெரிய கட்சியா விசிகா பெரிய கட்சியான்னு கேட்டா விசிகா தான் பெரிய கட்சி. கரெக்டா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஐயோ, உங்க கட்சியை விட காங்கிரஸ் கட்சியோட நீங்க பெரிய கட்சியே இல்லையா? அது தேசிய லெவல்ல பெரிய கட்சி, நாங்க மாநில லெவல்ல பெரிய கட்சி. நீங்க அதான் நீங்க மாநிலத்துல நீங்க பெரிய கட்சி, கரெக்டா? தமிழ்நாட்டுல விசிகா பெரிய கட்சி. அப்போ விசிகாக்கு ஏன் காங்கிரஸை விட கம்மியா சீட்டு தராங்க? அது போக விசிகாவை ஏன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே அடிக்கிறாங்க? இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த விசிகால இருக்கக்கூடிய ஜெனரலா பொது பார்வையில இருக்கக்கூடியவங்க பார்வையிலேயே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட கட்சின்னு சொன்னாலுமே அந்த கம்யூனிட்டி அந்த வட மாவட்டத்தை மட்டும் கிடையாது, பரவலா இருக்காங்க.
பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அந்த இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு ஏதாச்சும் இப்போ வரைக்கும் ஏன் நீங்க போயிட்டு எனக்கு சென்னையில ஒரு தொகுதியில ஏன் சீட்டு தர மாட்டேங்கிறீங்க? தலைநகரத்துல ஒருத்தங்க நாங்க ரெப்ரசன்டேட்டிவ் வரக்கூடாதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்களா? இப்போ நாங்க கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன? அப்போ நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன? கேட்கலன்னா என்னன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன உரிமைக்காக நீங்க போராடுங்க? என்னக்காக நீங்க? ஆளூர் சானவாசுங்கிறவரு யாரு? ஆளூர் சானவாசும் எஸ் பாலாஜியை தவிர்த்து எஸ் பாலாஜி வந்துட்டு இங்க பாரு, கொடுத்தது 6 சீட்டு, 6 சீட்ல 2 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. அதுவும் இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் முக்கிய பொது தொகுதியில எஸ் பாலாஜி வந்துட்டு நீண்ட நெடிய காலமா திரும்ப கூட பயணிக்கிறவர். இன்னைக்கு நேற்று பயணிக்க கிடையாது. அவரு தலித் பந்தஸ் ஆஃப் இந்தியாவில இருக்கும் போதுல இருந்து இல்ல, திமுக மாணவர் அணியில இருந்தாருல. திரும்ப திமுக மாணவர் அணியில இருந்திருக்கும் போதுல இருந்து எஸ் பாலாஜியோட அப்பா திருமாக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஓகேவா? அதுல இருந்து பழக்கமானவங்க இப்ப வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எஸ் பாலாஜிக்கு இன்னைக்கு திருப்பூர்ல நின்று இருக்காரு. ஓகே, நான் என்ன கேக்குறேன், அப்ப கூட வந்து வட மாவட்டத்தை தாண்டி